Hello everyone, welcome to Pavi's Classroom. Today topic பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல சாப்டர் 1ல இருந்து இன்டர்ன்ஸ் ஆஃப் காமர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காமர்ஸோட மீனிங் பார்க்கலாமா? காமர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். காமர்ஸ் மீன்ஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு கன்சியூமர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா இட் இன்க்ளூட்ஸ் டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், இன்சூரன்ஸ், வேர் ஹவுசிங், அட்வர்டைஸிங். இதெல்லாம் தான் காமர்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் இன்டர்ன்ஸ் ஆஃப் காமர்ஸ்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் இன்டர்ன்ஸ் ஆஃப் காமர்ஸ். இதில் 6 இன்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஸ் ஆஃப் பர்சன், செகண்ட் இன்டர்ன்ஸ் ஆஃப் பிளேஸ், தேர்ட் இன்டர்ன்ஸ் ஆஃப் டைம், ஃபோர்த் இன்டர்ன்ஸ் ஆஃப் ரிஸ்க், ஃபிஃப்த் இன்டர்ன்ஸ் ஆஃப் நாலேஜ், சிக்ஸ்த் இன்டர்ன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். அதாவது இன்டர்ன்ஸ் ஆஃப் காமர்ஸ்னால் என்னென்ன ட்ரேட் பண்ண தடை இருந்துச்சு, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம், அதை பற்றி நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஸ் ஆஃப் பர்சன், ஹியூமன் ஆர் பர்சன் எப்படி தடையாக இருந்தாங்க, அதை எப்படி நம்ம எலிமினேட் பண்ணணும், அதை பற்றி பார்க்கலாம். ப்ரொடியூசர்ஸ் do not know all consumers, so wholesalers, agents and retailers connect producers with consumers. ஒரு ப்ரொடியூசருக்கு எல்லா கன்சியூமர்ஸும் தெரியாது. ஒரு இடத்துல பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல இருக்கிற கன்சியூமர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும், அவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. பட் மற்ற ஏரியாவில் இருக்க கன்சியூமர்ஸ் எப்படி அந்த கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? அதுக்காக தான் ஹோல்சேலர்ஸ், ஏஜென்ட், ரீட்டெயிலர்ஸ்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கூட்ஸை கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அதாவது ஹோல்சேலர்ஸ் மீன்ஸ் பல்காக கூட்ஸை வாங்கி சேல் பண்ணுவாங்க. ரீட்டெயிலர்ஸ்னால் ஏஜென்ட் மூலமாக கூட்ஸஸ் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்ன்ஸ் ஆஃப் பர்சன் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர், ரீட்டெயில்ஸை வச்சு எலிமினேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஸ் ஆஃப் பிளேஸ், இடம். அதாவது பிளேஸ்னால் இடம் எப்படி காமர்ஸ் தடையாக இருந்துச்சுன்னு பார்க்கலாம். கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் பிளேஸ் பட் கன்சியூம்ட் இன் மெனி பிளேசஸ். டிரான்ஸ்போர்ட் லைக் ரோட், ரயில், ஏர் அண்ட் சி மூவ் கூட்ஸ் டு கன்சியூமர்ஸ், விச் மீன்ஸ் கூட்ஸை ஒரு இடத்துல தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பட் நிறைய இடத்துல விற்கிற கூட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸுக்கு அதை கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கூட்ஸை ரோட் மூலமாகவும், ட்ரெயின் மூலமாகவும், ஃப்ளைட் மூலமாகவும், கப்பல் மூலமாகவும் கொண்டு போய் நிறைய இடத்துக்கு, வெளி ஸ்டேட்டுக்கு, வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ இன்டர்ன்ஸ் ஆஃப் பிளேஸை டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று உருவாக்கி எலிமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஸ் ஆஃப் டைம் எப்படி தடையாக இருந்துச்சுன்னு பார்ப்போம். கன்சியூமர் நீட்ஸ் கூட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ், ஸோ வேர் அவுட் ஸ்டோர் கூட்ஸ் அன்டில் தே ஆர் ரிக்வயர்டு. ஸோ இப்போ கன்சியூமர்ஸ்க்கு ஒரு பொருள் ஒரு காலத்தில் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்னிங் ஒரு பொருள் வாங்குவோம், ஆஃப்டர்நூன் ஒரு பொருள் வாங்குவோம், ஈவினிங் ஒரு பொருள் வாங்குவோம். ஸோ இதெல்லாம் அந்தந்த டைமில் கிடைக்கணும்னா அதை ஸ்டாக் வச்சுருக்கணும், அதை பத்திரமா ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த தடையை போக்குறதுக்கு வேர் ஹவுஸ் லோன் கட்டினாங்க. அதில் நம்ம கூட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா எந்த டைமில் வேணுனாலும் கூட்ஸை எடுத்து சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்டர்ன்ஸ் ஆஃப் டைமை வேர் ஹவுஸ் வச்சு எலிமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஸ் ஆஃப் ரிஸ்க், கூட்ஸ் மூலமாக என்ன ரிஸ்க் இருந்துச்சு, அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். கூட்ஸ் மே பி டேமேஜ்டு பை ஃபயர், தெஃப்ட், floods or accidents. ஸோ இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் பிஸ்னஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியல் லாஸ். ஸோ இப்போ நம்ம கூட்ஸை சடனாக ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடும், ஸோ ஆர் திருட்டு போயிடும், ஆர் எல்ஸ் டிசாஸ்டர் மூலமாக தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும், அதாவது ஃப்ளட்ஸ் மூலமாக அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த ப்ரொடியூசருக்கு பெரிய லாஸ். பட் இதை எப்படி அவங்க டாலரேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இன்சூரன்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கூட்ஸ் மேலே நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சோம்னா லாஸ் ஆகும்போது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அதாவது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அதுலேருந்து நம்ம ஃபினான்ஷியலாக பணம் எடுத்து அதில் இருக்க லாஸை நம்மளால் டாலரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஸ் ஆஃப் நாலேஜ், பீப்புள் நீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராடக்ட்ஸ். அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் கிரியேட் அவேர்னஸ் அபவுட் நியூ ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒரு புதுசாக ப்ராடக்ட் தயாரிக்கும் போது அதை பற்றி மக்களுக்கு தெரியணும். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வாங்கினா நல்லதா கெட்டதா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் மக்கள் பொருளை ஆர்வமாக நியூ ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது, அதுக்கு தான் அட்வர்டைசிங் கொண்டு வந்தாங்க. அது ஒரு ப்ராடக்டை மக்களுக்கு அட்வர்டைஸ் மூலமாக, அதாவது ஆட் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ ஒரு பர்சன் டு பர்சன் கம்யூனிகேஷன் பண்ணி ப்ராடக்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி பொருளை வாங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு பணம் தேவைப்படும். அதை எப்படி சால்வ் பண்ணாங்க பார்க்கலாம். பிஸ்னஸ் நீட் மணி டு ப்ரொடியூஸ் அண்ட் செல் கூட்ஸ். பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் லோன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ். ஸோ ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் மணி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக தான் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. பேங்க்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம தேவையான மணியை லோன் மூலமாக கொடுப்பாங்க. நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்மக்கிட்ட மணி இருக்கும்போது லோனை செட்டில் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இன்டென்ஸ் ஆஃப் காமர்ஸ். ஸோ என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை எப்படி எலிமினேட் பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சு இப்படி நோட் பண்ணி படிச்சிங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இன்டென்ஸ் ரிமூவ்டு பை பர்சன், பர்சன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெய்லர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பிளேஸ், பிளேஸ்னால் டிரான்ஸ்போர்ட்டர். தேர்ட் வந்து டைம், டைம்னா வேர் ஹவுஸ். ஃபோர்த் வந்து ரிஸ்க், ரிஸ்க்னா இன்சூரன்ஸ். ஃபிஃப்த் வந்து நாலேஜ், நாலேஜ்னா அட்வர்டைசிங். சிக்ஸ்த் வந்து ஃபினான்ஸ், ஃபினான்ஸ்னால் பேங்கிங். இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். ஸோ ஓவராலாக 6 மேஜர் இன்டென்சஸை பார்த்துருக்கோம். அதாவது பர்சன், பிளேஸ், டைம், ரிஸ்க், நாலேஜ் அண்ட் ஃபினான்ஸ். இந்த இன்டென்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணி ட்ரேடை ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு. ஸோ ஓவராலாக 6 மேஜர் என்ட்ரன்ஸ் பார்த்துருக்கோம். தட் இஸ் பர்சன், பிளேஸ், டைம், ரிஸ்க், நாலேஜ் அண்ட் ஃபினான்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணி தான் ட்ரேடை ஸ்மூத்தாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, டுடே கிளாஸ் ஓவர். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, thank you for watching. See you in next video.